ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிற ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நல்ல வேளையில் கர்த்தர் தாமே நம்மளோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நம்மளோடு எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராக. பக்கத்தில் சொல்லுங்கள், அவர் பரிந்து பேசுகிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் பரிந்து பேசுகிற தேவன், அவர் நன்மைகளை செய்கிற தேவன், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானம். ஹல்லேலூயா. இன்றைய நாளுக்குரிய எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். சங்கீதம் 138 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. நெகிழ விடாதிருப்பீராக. மேல் வசனத்தை வாசிங்க. அதுக்கு மேல் வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த நல்ல நன்றி சொல்லுத்தோமா? இந்த காலை வேளையில் இந்த மாதத்தில் ரெண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிறீங்க. முதல் வாரத்தில் 2வது ஆராதனைக்கு. இந்த மாதம் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவார்? இந்த மாதம் நம்முடைய தேவைகளை ஆண்டவர் எப்படி சந்திப்பார்? இந்த மாதம் அநேக தேவைகளோடு, அநேக கலக்கத்தோடு, கணவனால் கைவிடப்பட்ட சூழ்நிலை, சுற்றி இருக்கவங்களால் கையில் விடப்பட்ட சூழ்நிலை, அடுத்து எப்படி இந்த மாதத்தை கடக்க போகிறோம் என்ற சூழ்நிலையில் ஒருவேளை உட்கார்ந்துருந்தீர்களானால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து உங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தை என்ன வார்த்தை என்றால், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் நின்று எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறாரு. இந்த மாதத்தை குறித்து ஒருவேளை கலக்கத்தோடு நீங்கள் உட்கார்ந்துருந்தீங்களானா, இந்த மாதம் எப்படி கடக்க போகிறோம் என்ற சூழ்நிலையில் உட்கார்ந்துருந்தீங்களானால் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வேன். உன்னுடைய கவலைகள் எல்லாம் என்னுடைய சமூகத்தில் வைக்கும்போது எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீங்கள் யாருமே சந்தோஷமான வழியில் நடக்கிறவர்களா இல்லை. எல்லாரும் ஒரு உலகப்புறமான சூழ்நிலை, உலகப்புறமான ஒரு வேதனை, உலகப்புறமான ஒரு காயங்களோடு தான் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம், காயங்களோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் துன்பத்தில் நடுவில் நடந்தாலும் நான் உங்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறேன். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மாதம் அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறாரு. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அந்த நல்ல வேளையில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 57 அதிகாரம் 2 வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிற. இந்த மாதம் நம்ம செய்கிற ஒரு வேலை எப்படி இருக்கணும்னா, 1ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிலையிலே வந்து அடைவே. நீ அவருடைய செட்டையின் அடியில் அமர்ந்து இருக்கிற உனக்கு அவர் சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறது மனிதர்களாக முடியாது. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க உங்கள் உறவினர்களாக முடியாது. உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க உலகத்தில் இருக்கிறவங்களாக முடியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிறவிலும் உங்களில் இருக்கிற பெரியவராக இருக்கிறவர் சொல்றாரு, உலகத்தால் கொடுக்க முடியாததை நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க போகிறேன். உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டதை நான் உனக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்க போகிறேன். உலகத்தால் நீ எங்கெங்கே வெறுக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல இந்த மாதம் உங்களை ஆசீர்வதிப்பேன். உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு. நீ எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, நீ எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நான் உன் அருகில் இருக்கிறேன். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் உன் பக்கத்தில் இருந்து உனக்காக யாவற்றையும் சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அந்த நல்ல தேவன் பக்கத்துல சொல்லுங்க, என் கூட இருக்கிறாரு. உலகத்தை உருவாக்கினவர் என் கூட இருக்கிறாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் என் பக்கத்துல இருக்கிறாரு. உலகம் இந்த மாதத்தையும் அடுத்த மாதத்தையும் பார்த்து நடக்க முடியாது என்று சொல்லலாம், ஆனால் நடக்க முடியாத இடத்துல என் தேவன் நடப்பிக்கிறவரா இருக்கிறாரு. முடியாது என்று சொல்கிற இடத்துல என் தேவன் முடிய பண்ணுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு என்னவா? கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் வேண்டிக் கொள்ளும் போதே அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு. நம்ம சொல்லுவதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தேவனா இருக்கிறாரு. மனிதர்கள் உனக்கு என்ன தேவை என்பதை அறியாதவர்களாக இருக்கலாம். மனிதர்களுக்கு உனக்கு என்ன அடுத்த வாரம் தேவைப்படும் என்பது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை உருவாக்கின தேவாதி தேவனுக்கு, உன்னை சிருஷ்டித்த தேவாதி தேவனுக்கு இன்று இரவு உனக்கு என்ன தேவைப்படும், நாளை காலை உனக்கு என்ன தேவைப்படும், அடுத்த வாரம் உனக்கு என்ன தேவைப்படும், அடுத்த மாதம் உனக்கு என்ன தேவைப்படும் என்று அறிந்து உங்களுக்குள்ள பிதாவாகிய தேவன் ஆவிக்குள்ளாக உங்களுக்காக ஒரு மன்றாடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக மன்றாடி உங்களுக்காக வேண்டுதல் செய்து எல்லாவற்றையும் அந்த தேவன் செய்து முடிக்கிறவராக இருக்கிறாரு. எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஒருவேளை ஆசீர்வாதமான வசனத்தை நான் பேச வந்திருக்கேன் நினைக்கலாம், ஆனா அவர் சொல்லுகிற வசனம் என்னவென்றா, நான் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பேன், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறேன். என் மேல் விசுவாசமா இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை அண்டி கொண்டிருக்கிற உங்கள் மீது கர்த்தர் சொல்றாரு, நான் செய்து முடிக்கிற வரைக்கும் நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அந்த தேவன் மிகவும் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிப்போம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாய் இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் சொல்லுங்க, நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் நீங்க தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்க நரைமயிர் உதிர வரைக்கும், உங்க நரைமயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் உங்களை தாங்குகிறவராகவும் உங்களை ஏந்துகிறவராகவும் உங்களை தப்பு வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தான் இஸ்ரவேல், நீங்க தான் யாக்கோபின் சந்ததி, நீங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. உங்களுக்கு தான் அவர் சொல்றாரு, உங்களை இந்த மாதத்தை தாங்க போகிறேன், இந்த மாதத்தை ஏந்த போகிறேன், இந்த மாதத்தை தப்புவிக்க போகிறேன். ஏனென்றால் இந்த மாதம் நான் உங்களுக்காக கிரியை செய்கிற மாதம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. இந்த மாதம் நீங்க யுத்தம் பண்ண தேவையில்லை. இந்த மாதம் நீங்க பரத்தை மாத்திரம் நோக்கி பார்த்தா போது, இந்த மாதிரி பரத்தில் இருக்கிற தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்தா போது, நீங்க இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் இரவும் பகலும் நோக்கி இருந்தா போதும், மீதி இருக்கிற எல்லா வேலையும் நான் செய்து முடிப்பேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறாரு. இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வந்து எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பைபிளை ஒரு சில பேரை எடுத்து பார்ப்போம். அவங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் எப்படி அவங்களுடைய தேவைகளை சந்தித்தார், எப்படிலாம் மனிதர்களை நம்பி இருந்தாங்க, மனிதர்களை நம்பி வீணாக போனது, ஆனால் ஆண்டவராகிய தேவன் எப்படிலாம் அற்புதம் செய்தார் என்று பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம்.
ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூரூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்று அன்றையில் கண்டு சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள் நான் என் ஆச்சியாராகிய சாராவை விட்டு ஓடி போகிறேன் என்றார். இங்க சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இங்க சாராளோட அடிமை பெண்ணா இருக்கிறவர் தான் ஆகாரு. சாராளுக்கு குழந்தை இல்லாதபடினால சாராள் என்ன பண்றான்னா, ஆகாரை ஆபிரகாமுக்கு என்ன பண்ணி கொடுக்கிறார்? திருமணம் முடித்துக் கொள்கிறார். ஆகார் கர்ப்பவதி ஆகிட்டாள் என்று தெரிஞ்ச உடனே சாராளுக்கும் ஆகாருக்கும் என்ன நடந்துவிட்டது? சில கருத்து வேறுபாடுகள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஏன்னா ஒருவள் மேன்மையுள்ளவளாக இருக்கிறார். இப்ப வந்த வேலைக்காரி மேன்மையுள்ள ஸ்தானத்துக்கு போகும்போது அவளை சாராள பார்த்து எப்படி நினைக்கிறேன், நகைத்தபடினால சாராள அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால சாராள் சொல்ற ஆபிரகாமை பார்த்து நீ இவனை நியாயம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லும் போது ஆபிரகாம் சொல்றாரு, இவள் உன் கைக்குள் அடங்கி இருக்கா, அதனால நீ சொல்றபடி என்ன பண்ணுவா அவ செய்வா என்று சொல்லும் போது சாராள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டா? ஆகால நெருக்க ஆரம்பிச்சிட்டா. ஆகாலுக்கு என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? நெருக்கம் வர ஆரம்பித்தது. ஆபிரகாமோடு இருக்கும்போது நெருக்கம் இல்லை, ஆபிரகாமை திருமணம் பண்ணும்போது நெருக்கம் இல்லை. ஆனால் வீட்டில் ஒரு காரியம், சந்தோஷமான காரியம் நடக்க போகும் என்று தெரிந்தவுடனே மற்றவர்கள் நிமித்தமாக ஒரு நெருக்கம் ஆகாருக்கு உருவாகிறது. தன்னுடைய நாச்சியார் அண்டையிலிருந்து ஒரு நெருக்கம் உண்டாகிறது, தன்னுடைய சொந்த இடத்திலிருந்து ஒரு நெருக்கம் உண்டாகிறது. சுற்றி இருக்கிறவங்கள மற்ற யாருமே கிடையாது, தனக்கு அடிமை பெண்ணா வைத்திருந்தவள் ஆகார், தன்னுடனே எல்லா வேலையும் செய்கிறவளாய் இருந்தவள் ஆகார். சாராளுக்கு பிடித்தமானவள் ஆகாரா இருந்தபடினால தான் ஆகாரை யாருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாள். பிடிக்காம இருந்தா யாருமே என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, திருமணம் தன்னுடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தைய யாருமே வைக்க மாட்டாங்க. அப்ப சாராள் தன்னுடைய ஸ்தானத்தில் ஆகார வைத்தார் என்றால் எப்படிப்பட்டவளா ஆகார் இருந்திருப்பானா? நல்ல குணங்கள் நினைந்தவளா இருந்திருப்பா, எல்லாவற்றையும் தன்னுடைய நாச்சியாருக்கு பயந்தவளா இருந்திருப்பா. இப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்கள தான் எங்க வச்சிருப்பாங்க சொல்லுங்க? தனக்கு உடனாளியா என்ன பண்ணியிருப்பாங்க? வச்சிருப்பாங்க. தன்னுக்குரியதையும் வேலைக்காரிக்கு என்ன பண்ணியிருப்பா? கொடுத்து வச்சிருப்பா. இப்படிப்பட்டவர்களுக்கு வேதனை வருமா? இப்படிப்பட்டவர்களுக்கு நெருக்க வருமா? இப்படிப்பட்டவங்களுக்கு தோல்வி வருமா என்றால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாராளுக்கு ஆகார் மேல் என்ன வந்து விட்டது சொல்லுங்க? பொறாமை வந்துருச்சு. ஏன்னா ஆகார் தன்னை மேன்மை பாராட்டி கொண்டார். ஆகார் யாரை பார்த்து நகைத்தாள் சொல்லுங்க? சாராளை பார்த்து நகைத்தாள். ஏனென்றால் சாராள் அப்பையிலிருந்து குழந்தை இல்லாதபடினால் ஒரு சோர்வு இருக்கிறது. அந்த சோர்வின் நிமித்தமாகத்தான் ஆகாரை திருமணம் பண்ணி கொடுக்கிறார். ஆனால் ஆகாருக்கு நடந்த உடனே அதை சாராள என்ன பண்ணவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னொன்று, இந்த வேலைக்காரியை இருந்தவள் ராணியாக மாறும்போது தன்னுடைய மனதில் ஒரு மேன்மை என்ன வந்துருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாரு ஆபிரகாம், உன்னுடைய நாச்சியார் உனக்கு என்ன இருக்கிறா, அவ உனக்கு உன் கைக்குள்ள இருக்கிறா, உனக்கு தோணுகிறபடி செய்ய என்று சொல்லும் போது சாராள் ஆகாரை நெருக்க ஆரம்பிக்கிறார். இவ்வளவு நாள் நெருக்கம் இல்லாதவள் இப்பொழுது எதுக்குள் கடந்து செல்கிறார்? ஒரு நெருக்கத்துக்குள் கடந்து செல்கிறார். இந்த நெருக்கத்தின் பாதையில் கடந்து சொல்லும் போது ஆகாருக்கு என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமும் சாராளின் பேச்சை கேட்கிறார். சாராளும் நமக்கு சப்போர்ட் இல்லை. இந்த சப்போர்ட் இல்லாத நிலைமையில என்ன பண்ணுவது என்று தெரியாமல் ஓடி போகிறார். ஆனா ஓடி போகிற இடத்துல தூதரானவர் அவரை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய், மறுபடியும் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவளுடைய பேச்சுக்கு கீழே என்ன பண்ணிடு,
அடங்கி இரு. எதற்கு பயந்து ஓடி வந்தால்? சாரால் நெருக்கிறனால நெருக்கத்துக்கு பயந்து ஓடி வருகிறாள். ஆனா தேவ தூதனானவர் சொல்லுகிறாரு, உன் நாச்சியார் சொல்வதற்கு கீழ்ப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, பின்பு கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவன் இஸ்மவேல். அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்போ பிள்ளை பெற்றெடுப்பதற்கான காரியங்கள் இங்கே நடைபெறவில்லை. ஏனென்றால் துன்பத்தின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிற ஆகா தனக்கு இருக்கிற சூழ்நிலையை யார்கிட்டையும் சொல்லி அழுக முடியாத நிலைமையில் இருக்கிறா. எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் பிரச்சனை. இந்த நடுவில் கர்ப்பவதியா இருக்கிறவள் என்ன பண்ணிக்கணும்? குழந்தையை பெற்றெடுக்கணும். ஆனா வாக்கு தத்தம் கொடுக்கிறவர் அதை நிறைவேற்றுகிறவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் கொடுக்கிற தேவன் என்ன சொல்லுகிறாருன்னா, உன் சந்ததியை என்ன பண்ணுவாராம்? மிகவும் பெருக பண்ணுவேன். அது எப்படி இருக்குமா? பெருகி எண்ணி முடியாதா இருக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த இஸ்மவேல் என்பவன் பிறக்கிறான். தனக்கு ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகனா இருக்கிறான். தனக்குள்ள யாவையும் இஸ்மவேலுக்கு ஆபிரகாம் கொடுக்கிறாரு. எல்லா இடத்திலையும் மேன்மை பாராட்டுகிறாரு. எல்லா இடத்திலையும் அவனை தூக்கி வைக்கிறாரு. வில்வித்தைக்காரனாய் மாற்றுகிறாரு. தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆபிரகாம் யாருக்கு பழக்க வைக்கிறாரு? இஸ்மவேலுக்கு பழக்க வைக்கிறாரு. கற்பம் தரித்து அவள் பிள்ளை பிறக்கிற வரைக்கும் ஒரே வேதனை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகீழா மாற்றப்பட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு நிறைவேறி கொண்டு வந்தது. ஒருவேளை நிறைவேறி கொண்டு என்ன ஆகிட்டது? வந்திருக்கும். சந்ததி ஆசீர்வதிப்பேன் பெருக பண்ணுவேன்னு சொல்லும் போது ஆகாருக்கு மிகவும் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? சுக வாழ்க்கை துளிர்த்தது. ஃபர்ஸ்ட் ஒரு நெருக்கம் உண்டானது. தேவதூதனானவர் பேசினாரு. அடுத்து என்ன வந்துருச்சு? ஒரு சுக வாழ்க்கை வந்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். ஒரு நெருக்கம் வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும், ஒரு நெருக்கம் வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும். இப்படியே மேம்போக்கோ போய் கொண்டிருக்கிறோம். ஆனா ஒரு முடிவு நமக்கு வரமாட்டேங்கிறது. ஆண்டவர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிற தேவன். அவர் வேதனையை கூட்டுகிறவர் அல்ல. ஆனாலும் ஒரு அன்பேலன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தர் கூட பேசுகிறாரு, நான் உனக்கு யாவையும் செய்து முடிப்பேன் என்றால் அது செய்து முடிக்கிற வழி உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இஸ்மவேலுக்கு எல்லா காரியங்களையும் ஆபிரகாம் வெளிப்படுத்துகிறாரு. ஆனா இந்த அதிகாரம் 16ஆம் அதிகாரம் படிக்கும் போது ஒரு வேதனை ஆகாருக்கு வருகிறது. அதே 21ஆம் அதிகாரம் வாசிங்க. 16ஆம் அதிகாரத்திலிருந்து 5 அதிகாரம் தான் போயிருக்கு. ஆனா அந்த 5 அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னு வாசிப்போம். 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். இப்போ ஒரு கஷ்டம் வந்தது. வாழ்க்கை துளிர்த்து வளருவதற்குள்ள அடுத்து ஒரு பெரிய போராட்டம் வந்தது. என்ன போராட்டம் என்றா, தன்னுடைய நிலை ஃபர்ஸ்ட் இவளா ஓடி போனா, ஆனா அடுத்தது வரும்போது யாரு துரத்தி விடுகிறா? ஆபிரகாமே துரத்தி விடுகிறார். யாரை நம்பி உட்கார்ந்திருந்தாள்னா ஆபிரகாமை நம்பி உட்கார்ந்திருந்தா. ஏன்னா தேவதூதன் அவர் சொன்னாரு, மீண்டும் உன் நாச்சியார் அண்டைக்கு போ. நீ உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவள் சொல்வதற்கு நீ அடங்கி இருன்னு சொல்லும் போது, அடங்கி இருக்கும் போதே அங்க என்ன நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, இஸ்மவேல் உருவாக ஆரம்பிச்சுட்டாரு. இஸ்மவேல் உருவாக ஆரம்பிக்கும் போது அந்த சந்ததியை கர்த்தர் பெருக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாமே நார்மலா போய் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு? குடும்பத்தை பிரித்து விட்டது. ஆகாருடைய நிலைமை மறுபடியும் எங்க ஆயிடுச்சோ? வனாந்திரமான நிலைமைக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு நீரூற்றை கண்டால், அந்த நீரூற்றுக்கு பேர் என்னது? லஹாய்ரோயி. மறுபடியும் வனாந்திரத்திற்கு தள்ளிவிடப்படுகிறார். வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத சோதனை, நினைச்சு பார்க்க முடியாத வேதனை இப்படி நடக்கும் என்று ஆகாலுக்கு ஒரு பொட்டு கூட என்ன ஆகாது? தெரியாது. நமக்கு நாளைக்கு இப்படி ஒரு காரியம் சம்பவிப்பு என்பது நம்ம நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். சொல்லுவோம், நான் நினைச்சு கூட பார்க்கல, இது என் வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு? நடந்துருச்சு. நான் யோசித்து கூட பார்க்கல, என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறிடுச்சுன்னு ஒருவேளை நினைக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்க்கை இப்படி நடந்ததுக்கு இதோ ஒரு காரியம் என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு அருகில் இருக்கிற ஹல்லேலூயா. அவர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்றி முடிக்கிற அளவுக்கு உங்களை கைவிடாத தேவனா இருக்கிற ஹல்லேலூயா. இப்ப நம்பி இருந்தது ஆபிரகாம,
அவர் யார் எல்லாவற்றையும் எனக்காக செய்வார் என்று நம்பி இருந்தது யார? ஆபிரகாம. ஆனா நம்பி இருந்தவர் எங்க தள்ளிட்டாரு? வனாந்திரத்துக்கு. தன்னுடைய முதல் மனைவியாக சாராளின் பேச்சை கேட்டு வனாந்திரத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா பிதாவாகிய தேவன் சொல்றாரு, உன் மனைவி சொல்வதற்கு கீழ்ப்படி என்று சொல்லும் போது என்ன பண்ணிட்டாரு? இவ்வளவு நாள் ஆசையா வளர்த்த மகன் என்ன பண்ணிட்டாரு? ஒரே ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? வனாந்திரத்துக்கு தள்ளிட்டாரு. அங்க நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? 15ஆம் வசனம், துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் துருத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. முதலாவதாக ஓடி போகும்போதும் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்தவர் தேவதூதனானவர். இரண்டாவதாக மனிதர்கள் கைவிடும் போதும் இறங்கி வந்தவர் தேவதூதனானவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. உன் வாழ்க்கையில மனிதர்கள் ஒருபோது உன் கைகளை உயர்த்த முடியாது. உன் வாழ்க்கையில நம்பி இருக்கிறவங்க ஒரு நாள் உன் கைகளை உயர்த்த முடியாது. யார் உன் கைகளை உயர்த்துவார்னா, நீங்க எப்பெல்லாம் சோர்ந்து போறீங்களோ, நீங்க எப்பெல்லாம் தவிக்க போறீங்களோ, நீங்க எப்பெல்லாம் இருளில் போய் உட்கார்றீங்களோ, அப்பெல்லாம் தேவதூதனானவர் இறங்கி வந்து உன் சத்தத்தை கேட்டு, பிள்ளை அழுகிற இடத்துல பிள்ளையின் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணாரா? இறங்கி வந்து சொல்றாரு, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை சொல்லுங்க, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஃபர்ஸ்ட் சொன்னது என்னதான்? உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அடுத்து என்ன சொல்றாரு? எல்லாரும் கைவிட்டதுக்கு அப்புறம் உன் சந்ததி என்ன பண்ணுவேனா? சொல்லுங்க, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அடுத்த வசனம் வாசிங்க. தேவன் அவர்களுக்கு கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தார். இப்ப இந்த நதி என்ன நதிங்க? சொல்லுங்க, ஜீவ நதி. முதலாவதாக ஓடி போகும்போதும் தூதனானவர் இறங்கி வந்து ஒரு நீரூற்றை காமிச்சாரு. இரண்டாவதாக கைவிடப்பட்ட போதும் எங்க வருதுங்க? ஒரு நீரூற்று வருகிறது. அந்த நீரூற்று தாங்க லஹாய் ரோயா. அது என்றும் வாழ்க்கையில வற்றாத நீரூற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பைபிளில் எழுதப்பட்டது, ஆபிரகாம் ஆகாரை துரத்தி விட்டதுக்கு அப்புறம் எந்த இடத்துலையும் இஸ்மவேலை பற்றி என்ன பண்ணவில்லை? யோசிக்கவில்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் இஸ்மவேலை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னதை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் துஷ்டனாய் இருப்பான் எழுதப்பட்டிருக்கு. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா நான் சொன்னதை நிறைவேற்றுவேன். அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்பதற்காக யாரு கைவிட்டாலும் அவர் கைவிடாத தேவனா இருக்கிறாரு. நீ ரட்சிக்கப்பட்டாலும் சரி, நீ ரட்சிக்கப்படாட்டி சரி, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சரி, இயேசு என்கிற நாமம் நீ தரிக்கப்பட்டிருந்தேன்னா, நீ எந்த குழிக்குள்ள உட்கார்ந்திருந்தாலும் உனக்காக அவன் நினைவு கூர்ந்து உன்னை மேல தூக்கிட்டு வந்து ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாருடைய காலத்துல ஒருவேளை பிதாவாகிய தேவனை கொஞ்சம் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அதற்கப்புறம் துஷ்டனா மாறினதுக்கு அப்புறம் ஒருவேளை தேவனை விட்டுருக்கலாம். ஏனென்றால் தன் தகப்பன் கைவிட்டுட்டாரு, தன் ஆட்சியர் கைவிட்டுட்டாரு, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கைவிட்டுட்டாங்க என்று ஒருவேளை இஸ்மவேலுக்கு கோபங்கள், வெறுப்புகள் எல்லாம் இருந்துதான் உனக்கு ஒருவேளை இந்த சந்ததி இப்படி இருந்திருக்கலாம். ஆனாலும் சொன்னவர் கைவிடாத தேவனா இருக்கிறாரு. ஏன்னா வார்த்தையை கொடுத்தது என்ன சொன்ன? உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். நீ போ ஆகாரே, தண்ணீரை குடிச்சிட்டு நீ போ, உன் மகனுக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன், அந்த சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. அந்த சந்ததியை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா போன இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பெரிய இடம். ஆபிரகாம்ங்கிறது அந்த நாட்டிலே பெரிய ஆளா இருந்தவர் ஆபிரகாம். அப்ப ஆகாருடைய நிலைமை எப்படி இருந்திருக்கு தெரியுங்களா? அந்த நாள்ல நம்மள யார் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாத ஒரு இடத்துல இருந்தவர் தான் யாரு? ஆகாரு. ஆபிரகாமுடைய சந்ததியில லோத்து வரார். ஆபிரகாம் செஞ்ச ஆட்டு மந்தைகள் பெருகுது. அவ்வளோ ஜனங்கள் பின்னாடி இருக்கிறாங்க. அவ்வளோ ஜனங்கள் இருக்கும் போதும் ஆகாருக்கு ஆபிரகாமுடைய கண்களுக்கு தயவு கிடைத்தது, கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. ஆனால் கர்த்தருடைய கண்களிலிருந்து ஆகார் விலகவில்லை. ஆபிரகாமுடைய கண்களிலிருந்து ஆகார் என்ன பண்ணி பண்ணா? விலகி போனா. நீங்க யாரை தஞ்சமா வச்சிருக்கிறீங்களோ அவங்க மனிதர்கள், எப்ப வேணாலும் உங்களை தூக்கி போடலாம். ஆனா ஆண்டவரை பிடிச்சு கொண்டீங்கன்னா அவர் எப்பயும் உங்களை தூக்கி போடாத. கரங்களை தட்டி கத்த சொல்லுத்தோமா? ஏன்னா அவரே என் தஞ்சம், அவரே என் கோட்டை, அவரே என் சுருகம், அவரை எப்பொழுதும் என்னை கைவிடாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.
ஆகாருக்காக 2 நீரூற்று ஓபன் பண்ணாருங்க. நமக்கு அவர் ஒரு நீரூற்று ஓபன் பண்ணாவே நம்ம வாழ்நாள் முழுவதும் ஓடிடலாம். ஆனா ஆகாருக்கு கிடைத்த அபிஷேகத்தை பாருங்க, சாராளுக்கு நீரூற்று ஓபன் ஆகல, ஆனா ஆகாருக்கு கத்த நீரூற்றை கொடுத்தாரு. தேவதூதனானவரை சாராள் பார்க்கல, தேவதூதனானவரை ஆகார் பார்த்தா. ஆகார் 2 முறை பார்க்கிறா. அந்த ஆகாருடைய சந்ததியை கத்தர் பெருக பண்ணாரு. ஒருவேளை நீ கண்ணீரின் பள்ளத்தாக்கில் இருக்கிறியா, வேதனையின் பள்ளத்தாக்கில் இருக்கிறியா, நீ சோர்ந்து போன சூழ்நிலை இருக்கிறீங்களா, சொல்லுங்க. ஆகாருக்கு நீ தரிசனமானீரே, அவளை காட்டில எம்மாத்திர ராஜா எனக்கு நீங்க தரிசனமாங்க என்று சொல்லும் போது உங்க மத்தியில் அவர் தரிசனமாகி உங்களுக்கு அவர் யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலே பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயர் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி நடத்தி கொண்டு வருகிறாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் எவ்வளவோ கொடுமைகளை அனுபவித்து தன்னுடைய ஜனங்கள் எல்லாவற்றும் இலக்க பண்ணி செய்யக்கூடாத எல்லா வேலையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் செய்தபடினால் தன் ஜனங்களுக்காக மனதுருகி தன் ஜனங்கள் கானானிலே பிரவேசிக்க வேண்டும், என் ஜனங்கள் எகிப்திலே அழிந்து விடக்கூடாது, என்னுடைய ஜனங்களுடைய வாழ்க்கை எகிப்திலே முடிந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு மோசேயை அனுப்பி தன்னுடைய இரத்தத்திற்காக தன்னுடைய ஜனத்திற்காக ஆபிரகாமின் என்னுடைய மகன் ஆபிரகாமின் சந்ததி, என்னுடைய மகன் ஈசாக்கனுடைய சந்ததி, என்னுடைய மகன் யாக்கோபின் சந்ததி, என்னுடைய மகன் யோசேப்பின் சந்ததி இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் என்ன பண்ணாரு, எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கூட்டிட்டு வர்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு ஜனங்கள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஜனங்கள் ஒருவேளை புறக்கணிக்கலாம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை, அப்போ மோசேக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பி சொல்றாங்க, எண்ணத்தை நாங்க குடிப்போம். இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் எல்லாமே இருந்தது, அதற்கு முன்பதாக எழுதப்பட்டிருக்கிறது, செங்கடலை பிளந்து என்ன பண்றது, இஸ்ரவேல் ஜனங்களை மோசே நடத்திட்டு வந்ததுக்கு அடுத்த சம்பவம் நடக்கிறது. செங்கடலுக்கு முன்னாடி ஒரு பெரிய அற்புதம் செய்ததை அவங்க பார்த்தாங்க. எல்லா இடத்திலும் கர்த்தர் அற்புதம் செய்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தாங்க. ஆனா 3 நாள் வனாந்திரத்தில் நடந்து வரும்போது எழுதப்பட்டிருக்குது, எத்தனை நாள் வனாந்திரம், 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். 3 நாள் நடந்த உடனே என்ன வந்துருச்சு சொல்லுங்க, 3 நாள் நடந்த உடனே என்ன ஆயிடுச்சு, தாக வந்த உடனே யாரை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது நாள் வரைக்கும் நடத்திட்டு வந்தவர வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாள் தாகம் நம்ம சாதாரணமாக நினைக்கலாம். அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. 1 பேர் 2 பேர்ல 3 பேர்ல எத்தனை கணக்கான மக்கள் இருந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. இப்போ லட்சக்கணக்கான மக்களும் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. மோசே எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் எகிப்துக்கு போனார்னா, தேவாதி தேவன் தன் ஜனங்களுக்காக பரிந்து பேசினபடினால், தன் ஜனங்கள் கொடுமையில் இருக்கிறபடினால் இந்த மோசே என்பவனை கூட்டிட்டு போறாரு. என் ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்கள நான் காணானுக்கு கூட்டிட்டு போகணும் என்று பரிதபித்து கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா பலிகாடா மாறுறது யாருன்னா மோசே. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து போற மோசே எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, 3 நாள் வனாந்திரத்தில் நடக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்வோம் என்று புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா என் தேவன் பிதாவாகிய தேவன் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க வாழ்க்கை கசப்பா இருக்குதா, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வாழ்க்கை கசம்பா இருக்குதா, உங்கள் வாழ்க்கை இருளா இருக்க, பக்கத்தில் பேசுங்க. அவர் மாறாவை மதுரமாய் மாற்றுகிறார். மற்ற தண்ணி இல்லை, கெட்டு போன தண்ணி இல்லை, மற்ற தண்ணி இல்லைங்க, கசப்பான காடியுள்ள தண்ணி, கசப்பான தண்ணி அவர் எப்படி மாற்றுகிறார் வாசிங்க. 25ஆம் வசனம்.
மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிற யாவற்றையும் ஏன் தேவன் கொடுக்கிறார்னா, அவர்கள் மேல் அவர் பரிதாபம் உள்ளவராயிருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணக்கூடாது, எக்காரணத்து கொண்டும் எதற்காகவும் முறுமுறுக்க கூடாது. எப்பொழுதும் நான் கூட்டிட்டு வந்துட்டேன், நான் வெளியே கூட்டிட்டு வந்துட்டேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளியே கொண்டுட்டு வந்த ஒரே ஒரு காரணம் தான். எகிப்துல இருந்தா அப்படியே அவர் என்ன பண்ணிருப்பாரு, விட்டுருப்பாரு. எகிப்துல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்து எங்க கூட்டிட்டு போயிடணும், கானானுக்குள்ள கூட்டிட்டு போயின்னு இருப்பதுக்காக எவ்வளவு திட்டினாலும் சரி, எவ்வளவு சபிச்சாலும் சரி, என்ன பண்ணினாலும் சரி, ஆனா என் ஜனங்களை எங்க போகணும், கானானுக்கு. இன்னைக்கு நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, விசுவாசத்தில் இருக்கிறீங்க, கீழே விழுந்து போறீங்க, விசுவாசத்தில் இருக்கிறீங்க, கீழே விழுந்து போறீங்க, இன்னும் கொஞ்ச நாள் நல்ல உற்சாகமா ஓடுவீங்க, அதுக்கப்புறம் கீழே விழுந்துருவீங்க. இப்படி நம்மளும் இஸ்ரவேல் ஜனங்களை போல இப்படிதான் இருக்கிறோம், அன்பேலன்ஸா மேலையும் கீழையும் என்ன இருக்கும். ஆனா அவர் இரக்கமுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்புனதை விட அதிக புலம்பல் நம்ம புலம்பி இருப்போம். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததை விட அநேக முறுமுறுப்பு நம்ம என்ன பண்ணிருப்போம், கண்டிப்பா அவர்களை காட்டிலும் நம்ம என்னவதான் சொல்லுங்க, ரோசம் அதிகம்தான். ஆனால் அவர்களை லிட்டரெல்லாம் நடத்தியும் அவங்கள என்ன நம்ம அறியாமல் இருந்தாங்க. செங்கல் இரண்டாய் பிளந்தது நம்ம கேள்விப்பட்டு விசுவாசித்து கொண்டு இருக்கிறோம். அவங்க கண்ணால் பார்த்தும் என்ன பண்ணவில்லை, விசுவாசியாமல் மோசே என்ன பண்ண 3 நாள் வனாந்தரத்தில் நடந்த உடனே என்ன ஆயிடுச்சு, அங்கே அவங்களுக்கு முறுமுறுப்பு. அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த மாறாவை என்ன மாற்ற முடியாது, அங்கே தண்ணி இருக்குது, அங்க ஆகாருக்கு நீரூற்றை கொடுத்தாரு, அந்த நீரூற்றை குடிக்கும் போது அவரோட வாழ்க்கை சந்ததி மாற்றப்பட்டது. இங்க ஒரு நீரூற்று இருக்கிறது. அது எப்படிப்பட்ட நீரூற்றா இருக்கிறது, கசப்பான நீரூற்றா இருக்கிறது, யாராலையும் தொட முடியாத ஒரு நீரூற்றா இருக்கிறது. இது நாள் வரைக்கும் அந்த நீரூற்றில் யாருமே தண்ணி குடிக்க முடியாத ஒரு நீரூற்றா என்ன இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் மோசேட்ட, என்ன சொல்றான்னா, என் ஜனங்களுக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன். இப்போ அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட கிளையை கொண்டு வந்து எங்கே போடு, தண்ணியில் போடுன்னு சொன்னவனே மரம் எப்படிங்க மாறிச்சு, மதுரமாக மாற்றப்பட்டது. இது நாள் வரைக்கும் அந்த இடத்துல வந்த விலங்குகள், அதனால வந்தவங்க எல்லாம் அந்த கசப்பான தண்ணியை பார்த்துட்டு போனவங்க இதற்காக எப்படி குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா மாறாவும் மதுரமாய் மாற்றப்பட்டது. கேள்வி கேட்ட மோசேக்காக கர்த்தர் யாவையும் செய்தாரு. அது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம் போஷிக்கப்படலை, அந்த நாட்டில் அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் அந்த மாறாவின் தண்ணீரை ருசி பார்க்கும்போது அது மதுரமாய் மாற்றப்பட்டது. அது அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க மாறாவா இருந்தீங்கன்னா அவர் மதுரமா மாற்றிட்டார் அப்படின்னா உங்க நிமித்தமா அநேகரை கர்த்தர் போஷிக்கிறார் அர்த்தம். ஹல்லேலூயா. அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அற்புதத்தை அடையாளத்தை பார்த்தாலும் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் மோசே நிமித்தம் வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு. என் தேவன் உனக்கு வாக்கு தத்தம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் சொல்லுங்க, உங்களை எப்படியும் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு என்ன சொன்னாரு, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை எங்க கொண்டு போய் விடுவேன், பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக விடுவேன்னு சொன்னார்னா அதுக்கு நடுவில் சாப்பாடு கொடுத்து 40 வருஷம் மன்னாவை என்ன பண்ணார், வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வர்ஷிக்க பண்ணாரு. 40 வருஷம் காடை வந்துச்சு, 40 வருஷம் மன்னா வந்துச்சு, 40 வருஷம் செருப்பு வளர்ந்துச்சு, 40 வருஷம் சட்டை வளர்ந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, நான் வாக்கு தத்தம் பண்ணிட்டேன், இது நிறைவேற்றுகிற வரைக்கும் உங்களை நான் கைவிடவே முடியாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக யாவையும் 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 செய்து 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 நீ எவ்வளவு முறுமுறுத்தாலும் சரி, எவ்வளவு கடினப்படுத்தினாலும் சரி, எவ்வளவு மோசைக்கு விரோதமா பேசினாலும் சரி, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் சொல்லிட்டேன், அதை நிறைவேற்றி முடிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நம் தேவன் எவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு சொல்லுங்க. அவருடைய மகனா இருக்க இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தம் செஞ்சினாரு. அந்த பிதா ரத்தம் சிந்தல, அவரே அவ்வளவு இரக்கமுள்ளவரா இருக்கிறாரு. நான் சொன்னதை என்ன பண்ணுவேன், நிறைவேற்றி முடிப்பேன். அவர் என்ன சொன்னார், என் ஜனத்துக்காக யாவையும், பக்கத்தில் சொல்லுங்க, யாவையும் செய்து முடிப்பார். உன் வாழ்க்கையில் மேடு பள்ளம் இருந்துச்சுன்னா சரி செய்து கொள்ளுங்க, அவர் யாவையும் உங்களுக்காக செய்து முடிக்கிறவர்கள். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
மாறாவை மதுரமாக மாற்றினார். ஆகாருடைய வாழ்க்கையில் கணவன் துரத்தி விட்டதை கர்த்தர் என்ன நீரூற்றாய் மாற்றினார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அங்கே தங்கிரு, அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிடுகிறேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா, ஒரு பாத்திரத்தில் என கொண்டு வா என்றார். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒருபடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறதற்கு 2 விறகு பொறுக்க வந்தேன் என்றாள். இப்போ இங்க இருக்கிற சூழ்நிலை என்னது? தானும் தன் மகனும் இறந்து போகும்படியாக எத்தனை குச்சிகளை பெருக்க வந்திருக்காங்க? 2 குச்சிகள் பெருக்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குது? பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம். அப்போ ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் என்னதான் இருக்குது? நீங்க நினைக்கிறீங்க என்கிட்ட எல்லாம் இருக்குன்னு நினைச்சு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா நாங்க சாக போகிறதற்காக விறகு பொறுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதற்காக விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அந்த நாட்களில் எலியா என்பவன் வானத்தில் இருக்கிற பனியையும் மழையையும் நிப்பாற்றினபடினால அந்த நாட்களில் பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் உண்டாயினபடினால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து ஜனங்கள் எல்லா பக்கமும் பஞ்சம் உண்டாயிட்டனால யாருக்கும் சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை. ஆனால் அங்கே ஒரு மகள் பிதாவாகிய தேவனை விசுவாசித்திருந்தா, ஆனால் அவளுடைய முடிவு வந்து விட்டது. அவளுக்கும் அவளுடைய குமாரனுக்கும் என்ன வந்துருச்சு? முடிவு வந்துருச்சு. ஆனால் முடிவு வந்த இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவது என்று தெரியல. இப்போ எலியாட்ட சொல்றாரு, நீ எங்க போ? சாரிபாத் விதவை வீட்டுக்கு போ. என்ன வார்த்தை சொல்றாருன்னா, எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை, மேல் வசனத்தை. நீ எழுந்து சீதோனு கடந்த சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே தங்கிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன் என்றாள். ஆல்ரெடி கட்டளை இட்டுட்டாரா? இல்லை. அவளே என்ன நிலைமையில இருக்கிறா? உயிரை மாய்த்து கொள்கிற நிலைமை இருக்கிறா. ஆனா ஆண்டவராகிய தேவன் சொல்றாரு, அங்கே போப்பா, உன்னை பாதுகாக்க அங்க ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கேன், ரெடி பண்ணி அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறேன். நீ போனா அவங்களை என்ன பண்ணிக்குவாங்க, பார்த்து கொள்வான்னு சொல்லி எலியாவை அனுப்புறாரு. எலியா நினைத்துட்டு போறாரு, எப்படியாவது சாரிபாத் வீட்டுக்கு போயிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும். எல்லாமே நமக்கு ரெடி பண்ணிட்டாருன்னு தான் போறாரு. ஆனா அங்க என்ன சூழ்நிலை என்பதை எலியாவுக்கு தேவன் சொல்லவில்லை. எலியா என்பவன் பெரிய தீர்க்கதரிசி. நாளைக்கு என்ன நடக்க போகிறது என்பதை தேவன் எல்லாவற்றையும் எலியாவுக்கு வெளிப்படுத்தின தேவன். அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகிறது என்பதை எலியாவுக்கு வெளிப்படுத்தின தேவன். எதை மாத்திரம் வெளிப்படுத்தவில்லை, சாரிபாத் விதவை வீட்டில் இப்படி மரணத்துக்கு ஏதுவா ஒருத்தங்க இருக்கிறான்னு சொல்லி என்ன பண்ணல, படுத்தல. இப்ப நீங்க நினைக்கிறீங்க, நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், எப்பொழுதும் கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு இது நடக்குன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தவில்லை, இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வாழ்க்கையில வந்தது, யாருமே என் வாழ்க்கையில இந்த பிரச்சனையை சொல்லவே இல்லைன்னு ஒரு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாக தான் சில காரியங்களை உங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எலியாட்ட சொல்லியிருக்கலாம், நீ போப்பா, அங்க ஒரு சாகிறதுக்கு ரெடியா இருக்கிறா, அவர் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா, அவன் குமாரன் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறான், நீ போய் அவங்களை சுகமாக்கி அவங்களோட நீ போஷித்து நீ சாப்பிட்டு திருப்தியாக என்று சொல்லல. அவர் சொல்றாரு, நீ எலியாட்ட சொல்றாரு, நீ போ, அங்க ஒருத்தருக்கு என்ன பண்ணியிருக்கேன், கட்டளை கொடுத்துருக்கிறேன், அவ உன்னை என்ன பண்ணுவா, போஷிப்பா. அப்ப தேவன் பொய் சொல்கிறவரா? சொல்லுங்க. தேவன் அவ பொய் சொல்லாதவர் என்ன பண்ணியிருக்கணும், இதை சொல்லியிருக்கணும்ல. அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. எலியாக்கு ஒரு விசுவாச வார்த்தையை சொல்றாரு, நீ போப்பா, உன்னை நான் போஷிப்பேன், நீ போப்பா, உன்னை நடத்துவேன், ஏனென்றால் என் தேவன் முன்னானவைகளை பேசுகிறவர், உன்னை எந்த இதுவும் டிஸ்கரேஜ் பண்ணவே மாட்டாரு. உன்னால் இது நடக்காது, உன்னால முடியாது, நீ அங்கே போய் சாப்பாடு கஷ்டப்படுவேன்னு சொல்லி எந்த இடத்துலையும் உங்களை சோர்வுபடுத்துகிற தேவன் அல்ல, அவர் உங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன். பக்கத்தில் சொல்லுங்க, என் தேவன் எங்களை உற்சாகப்படுத்துகிறவர், அவர் என்னை சோர்வுபடுத்துகிறார். அங்கே ஒண்ணுமே இல்லாட்டியும் உங்களை கொண்டு நடத்துவார். ஆனால் உங்ககிட்ட நீ அங்கே போய் இவ்வளோ கஷ்டப்படணும் என்ன பண்ணவே மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. கண்ணீரின் பள்ளத்தாக்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு சொல்லுங்க பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை சொல்லுங்க. வசனத்தை மட்டும் பேசுகிறோம் ஒழிஞ்ச விசுவாசத்தோடு பேச மாட்டேங்கிறோம். எலியா ஆல்ரெடி பஞ்சத்தில் தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆல்ரெடி சூறைச்செடியில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஆல்ரெடி போய் ஒரு குளத்தண்டையில தான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவனுக்கே அங்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, என்னன்னா நீரூற்று என்ன ஆயிடுச்சு, அங்கே வற்றி போயிருச்சு. இப்படி சூழ்நிலை இருக்கும்போது அங்கே சாரி பார்த்து விதவைன்னு சொல்லும்போது சந்தோஷமா ஓடுறாரு. எதுக்கு ஓடுறாரு, அங்கே எல்லாமே கிடைக்கும்னு ஓடுறாரு. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு. என்ன வச்சிருக்காரு, நீ அங்கே போனாலும் ஒன்றும் இல்லைப்பா, இங்கே போனாலும் என்ன இல்லை, ஒன்று இல்லை, ஆனால் நான் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின வாழ்க்கையை அவன் நன்மையாய் நிரப்புகிறவர். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? இங்க இவன் பஞ்சத்தில் இருக்கிறான், அங்க பார்த்தா ஒருத்தி மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறா. ரெண்டு பேத்தையும் ஒன்னாக்கி ரெண்டு பேத்தையும் கர்த்தர் போஷிக்க வைக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க சொல்லுவீங்க, என் பாக்கெட்லயே ஒண்ணும் இல்ல, அவங்கள பார்த்து சொல்லுங்க, உன் பாக்கெட்டை கர்த்தர் நிரம்பி வெளியே பண்ணுவாரு, அந்த நிரம்பி வெளியே மூலியமா என்னையும் கர்த்தர் போஷிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இல்லைன்னு சொல்லாத, உனக்கு உருவாகும் என்று சொல்லு. எனக்கு இல்லாட்டியும் உனக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஏனென்றா என்னை இம்மட்டும் ஒன்றும் இல்லாமல் நடத்தினவர் இனியும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் எனக்கு தேவையில்லை, அற்புதம் உனக்கு தான் தேவை. பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு ஒன்றுமே இல்லாட்டியும் என்னை நாளைக்கு அவர் நடத்த வல்லவராக இருக்கிறாரு, நாளானைக்கு நடத்த வல்லவராக இருக்கிறாரு. நான் சாக வேண்டிய நிலைமைக்கு நான் வரல, ஆனால் ஒன்றுமே இல்லாமல் ஒரு படி மாவு வச்சு சாகணும்னு நினைக்கிறேன், உனக்கு சொல்றாரு, உன்னை அவர் வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் சொல்றா, என்ன சொல்றாருன்னா, அதற்கு அவள் 12ஆம் வசனம், பானையில் ஒரு படி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகு பொறுக்க வந்தேன். அப்ப அவள் கர்த்தருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறாளா? கர்த்தர் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாளா? அங்க இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கர்த்தருக்கு ஏற்றுக்கொள்ளாமல் பாகாலே தேவன் என்று வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு விசுவாசி மாத்திரம், பிதாவாகிய தேவன் விசுவாசத்தோடு மாத்திரம், ஒன்று இந்த ஒரு அடையை வச்சுட்டு சாப்பிட்றோம், இல்லை அந்த ஒரு அடையை சாப்பிட்டு என்ன பண்ணுறோம், சாகிறோம். ஆனால் பாகால தேவன் என்று வணங்க மாட்டேன்னு சொல்லி அங்கே ஒரு உட்கார்ந்து கொண்டிருந்தா. அவ சொல்றா, உம்முடைய தேவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், என்கிட்ட என்ன இல்லை சொல்லுங்க, என்கிட்ட என்ன இல்லை, ஒரு அடையும் மாவும் தவிர என்கிட்ட. அப்போ அவள் தேவனை அறிஞ்சிருந்தா. பக்கத்தில் சொல்லுங்க, தேவனை அறிஞ்சிருந்தவரை அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. கரங்களை தட்டி கட்ட சொல்லுத்தோமா? ஏனென்றா இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் இருக்கிறாங்க, ஆனால் தேவனுக்கு தெரிஞ்சது சாரி பார்த்து விடுவு மாத்திரம்தான். அந்த சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு யாரை கூட்டிட்டு போகணும் சொல்லுங்க? ஆசீர்வதிக்கிறவனை கூட்டிட்டு போய் அந்த வீட்டோட இணைக்கணும். ஆசீர்வதிக்கிறேன் உள்ள காலடியை வைத்தானா அந்த குடும்பம் வறுமைக்குள்ள போகாது, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அவங்களுக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நீங்க காலடி வைக்கிற இடம் ஆசீர்வாதமான இடமா மாறும். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்தா, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ, எங்கெல்லாம் போராட்டம் இருக்குதோ, எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ, அங்க உன் காலை வைங்க. என் வாழ்க்கையை பஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. ஏனென்றா நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதே அற்புதமான வழிதான். பக்கத்துல சொல்லுங்க, ஒவ்வொரு வழியும் நடத்துறதா. நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க நல்ல ஒருத்தருக்கு ஜோம் பண்ணியிருப்பீங்க. ஜோம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு பார்த்தா என் பாக்கெட்ல பணம் நிரம்பி வழியும், நல்ல ஒரு வசதியா இருப்பேன். நம்மளும் இப்படிதானே இருந்தோம். நம்ம சுவிசேஷம் சொல்லி அவன் எங்க போயிட்டான் மேலே. அது மாதிரி தானே இங்கே சாராய் வீட்டுக்கு, அது மாதிரி தானே இங்கே வந்து சாரி பார்த்து வீட்டுக்கு சொல்லுங்க. அடுத்து மழை பெய்கிற வரைக்கும், பனி பெய்கிற வரைக்கும் சாரி பார்த்து விதவை வீட்டில் என்ன வரவில்லையா, குறைவே இல்லையா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்தாரு. சாகணும் நினைத்த வீட்டில்
முடிந்தது என்று நினைக்கிற விதத்தில், என்னால் எதுவும் நடக்காது என்று நினைக்கிற இடத்துல ஒரு உதயத்தை உண்டு பண்ணுகிறவர் தான் பிதாவாகிய தேவன். முடிந்ததுன்னு சொல்கிற இடத்துல தான் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ண. யாரை கொண்டாவது உங்களை போசி பாருங்க, பக்கத்தில் சொல்லுங்க, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டேன்னா எதை கொண்டாவது உன்னை என்ன பண்ணுவேன், போசிப்பேன், உன்னை நான் கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதி பார்த்து விதவை வீட்டை சுற்றி இருந்தவங்க கைவிட்டுட்டாங்க. தன்னுடைய மகனை ஆயத்தப்படுத்திட்டா, என்ன பண்ணினா செத்தரலாம் சொல்லி என்ன பண்ணிட்டா, ஆயத்தப்படுத்திட்டா. முடிந்தது என்று என்ன பண்ணிட்டா, எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டா. ஆனால் முடியாது என்று சொல்கிறவர் தான் தேவன். அவர் நீங்கள் முடிந்ததுன்னு சொல்கிற இடத்துல இல்லை, நான் ஒரு துவக்கத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் அந்த வசனத்தை, 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். இங்க எலியா சொல்றாரு, அவ சொல்றது ஒரே ஒரு அடை தான் இருக்குது, கொஞ்சம் என்னதான் இருக்குது, அதை எத்தனை பேருக்கு சுட முடியும், ஒருத்தருக்கு தான் சுட முடியும். அதுலேயும் இந்த எலியா என்ன சொல்றாருன்னா, அந்த முதலாவது எனக்கு யார் கொண்டு வா, உன்கிட்ட இல்லை, உன்கிட்ட ஒன்று தான் இருக்குன்னு சொல்றியா, அந்த ஒன்றை நீ யார்கிட்ட கொண்டு வா, ஏன் சமூகத்தில் கொண்டு வந்து வை, எனக்கு கொடு. அவ சொல்லியிருக்கலாம், அப்படி இருக்குதா, இந்த பிரச்சனையா, கவலைப்படாத, இயேசுவின் நாமத்தில் வளரப்படுவதாக போ, எல்லாத்துக்கும் சுட்டு கொடுன்னு சொல்லல. அவர் சொல்ற முதலாவதாக எனக்கு கொண்டுட்டு வா, மிச்சம் இருந்தா என்ன பண்ணு, நீயும் உன் குமாரரும். அப்போ உன் ஜெபத்தை முதலாவதாக என்கிட்ட கொண்டு வா, உன் விசுவாசத்தை முதலாவதாக என்கிட்ட கொண்டு வா, உடைய பிரச்சனையை முதலாவதாக என்கிட்ட கொண்டு வா. நான் உனக்கு எல்லாத்தையும் செய்து முடிக்கணும்னு நீ நினைக்கிறியா, நீ எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்களா, அவங்க பிரச்சனை என்கிட்ட கொண்டு வாங்க. உங்க பிரச்சனை யாருக்கிட்ட கொண்டுட்டு போயிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க, யார்கிட்ட உங்களோட பலவீனத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. எலியா சொல்றாரு, விசுவாசத்தோட சொல்றாரு, ஒரு அப்பந்தான் இருக்குதா, பரவாயில்ல, யார்கிட்ட கொண்டு வா, முதலாவது என்கிட்ட கொண்டுட்டு வா. அடுத்து வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. முடிந்த இடத்துல கர்த்தர் என்ன உண்டு பண்ணியிருக்கிறாரு, துவக்கத்தை உண்டு. இப்ப மேல் வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். இப்ப கட்டளை இட்டது நிறைவேற்றிட்டாரா சொல்லுங்க. கட்டளை அவளுக்கு அது செவியில விழுந்துச்சோ இல்லையன்னு தெரியல, ஆனா எலியாட்ட சொல்லிட்டாரு, நீ சாரி பார்த்து விதவை வீட்டுக்கு போ, அவள் உன்னை போசிப்பா, நான் அவளுக்கு என்ன பண்ணிட்டேன், கட்டளை. இப்ப அவர் சொல்லிட்டாருல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கும்படியாக தான் கர்த்தர் அப்பத்தை பெருக பண்ணினாரு, மாவை பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. இப்ப அதே தான் பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லிட்டா அது முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அவர் யாவையும் செய்து முடித்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அங்க ஒண்ணுமே இல்லை, ரெண்டே குச்சியை வச்சு, அதுக்கப்புறம் விறகு பறிக்கணும்னு எழுதப்படவில்லை, ரெண்டே குச்சியை வச்சு எத்தனை வருஷம் எரிஞ்சிருக்கு. எலியா அடுத்து வானம் திறக்கட்டும் சொல்ற வரைக்கும் என்ன பண்ணவில்லையா சொல்லுங்க. அப்போ பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் வருகிற வரைக்கும் உன் வீட்டில் எண்ணெயும் மாவும் காசு ஒரு நாளும் குறையாது. அந்த விசுவாசத்தோடு பேசுங்க. எண்ணெய் அவள் அதுக்கப்புறம் போய் வெளியே என்ன பண்ணியிருப்பா, போய் சொல்லியிருப்பாளா, வெளியே போய் மாவு பொறுக்கியிருப்பாளா, குச்சி பொறுக்கியிருப்பாளா, இல்லை ஒவ்வொரு நேரம் பார்த்து எல்லாமே பஞ்சத்தில் அலையிறாங்க. இவன் மட்டும் என்ன பண்ணியிருப்பா, 3 நேரமும் என்ன பண்ணியிருப்பா, அப்பத்தையும் மகள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எலியாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காரு. அப்போது எலியாட்ட தான் இருக்குது, என்ன இருக்குது, மலையை வர்ஷிக்க பண்ணுகிற அதிகாரம் யார்ட்ட இருக்குது, எலியா தான் நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு. திரும்ப எலியா தான் என்ன பண்ணணும். அப்போ எலியாவுக்கு என்னைக்கு மனசு திறந்து விட்டாரோ தெரியல. 3 வருஷ காலம் என்ன இருக்கு சொல்லுங்க, 3 வருஷம் 6 மாதம் என்ன ஆயிடுச்சு,
வானமும் மழையும் என்ன ஆயிடுச்சு, அடைக்கப்பட்டது. 3 வருஷம் 6 மாதமும் நல்லா என்ன பண்ணியிருக்காங்க, சாப்பிட்ருக்குறாங்க. இன்றைக்கி அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்கிறேன். பரலோக தேவன் வருகிற வரைக்கும் உன் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு. உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா, அவர் செய்வேன்னு சொல்லிட்டாருன்னா, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிங்க. நீங்கள் நடக்க நடக்க எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்கு கட்டளை எடுக்கிறாரு, நீ போ, அங்கே என்ன பண்ணுவே, ஒருத்திய ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அவள் உனக்கு என்ன பண்ணுவா, ஆகாரமே அங்கே இல்லை. ஆகாரம் இல்லாத இடத்தில் உருவாக்குறவர் தேவன். உனக்கு இந்த பிரச்சனை முடியவே இல்லைன்னு நினைச்சேனா, அந்த பிரச்சனையை முடிக்கிறவர் பிதாவாகிய தேவன். உனக்கு கடன் பிரச்சனை இருக்குதா, உன் கடனை மாற்றுகிற பிதாவாகிய தேவன். முதலாவதாக நீ அவரிடத்துல வந்து என்ன பண்ணு சொல்லுங்க. எலியா சொல்ற, முதலாவது இருக்கிற அடையை ஆட்டை சுட்டு கொண்டு வா, என்கிட்ட சுட்டுட்டு வா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, உங்களுக்காக அதை சொல்லுகிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது எனக்கு 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். இப்ப இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? கடன் பட்ட ஒரு சூழ்நிலை. தன்னுடைய கணவன் ஊழியம் செய்தவர், ஆனால் இப்போ என்ன இல்லை. ஒரே ஒரு மகள், அந்த மகளுக்கு 2 குமாரர்கள். 2 குமாரர்களும் கடன்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, நெருக்கிறாங்க. ஏன் நெருக்கிறாங்க? கடன் கொடுத்தாச்சு. அந்த கடன் கொடுத்ததை எப்படி தான் வசூல் பண்ண முடியும்? இந்த 2 பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போய் எவ்வளோ வேலை வாங்க முடியுமோ வேலை வாங்கி அவங்களை என்ன பண்ணணும், கொடுமைப்படுத்தி அந்த கடனை முடிக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறாங்க, கடன்காரர்கள் வந்து தன் குமாரர்கள் என்ன நெருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தாயோட நிலைமை எப்படி இருக்கும்? கணவன் இல்லை, தன்னுடைய 2 குமாரர்களும் விற்கப்படுகிற சூழ்நிலை. அடிமைகளை பிடிச்சிட்டு போனால் என்ன விற்கப்படுகிற சூழ்நிலை தான். அந்த கடன் என்னைக்கு கழியுதோ அன்னைக்கு வரைக்கும் அவங்க சிறைப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணி சம்பாதித்து கொடுத்து கொண்டே. இப்போ எலிசாட்ட வர்றாங்க. எலிசாட்ட வந்து சொல்கிறாங்க, என்னுடைய கணவன் உமக்கு ஊழியம் செய்தார் என்பது கண்டிப்பாக நீ அறிஞ்சிருப்பீர். தேவனுக்கு உண்மையாக நடந்தார் என்பதை நீ என்ன பண்ணியிருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க. ஒரே ஒரு கடன் என் வாழ்க்கையவே மாற்றிவிட்டது. ஒரே ஒரு கடன் என் சூழ்நிலையவே மாற்றிவிட்டது. ஒரே ஒரு கடன் குடும்பத்தை என்ன உருக்குலைத்து விட்டது. இப்போ என்னுடைய பிள்ளைகள் 2 பேர்த்தையும் கடன்காரர்கள் வாங்க தேடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது நடக்கிறத வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். இப்ப அவ கேட்கிறாரு, எலிசா கேட்கிற, உன்கிட்ட என்ன இருக்குது? நம்ம சொல்லுவோம், என்கிட்ட விசுவாசம் இருக்குது, என்கிட்ட நம்பிக்கை இருக்குது, எனக்காக ரத்தம் சிந்தவர் என் கூட இருக்கிறாரு, இதை மாத்திரம் தான் நம்ம கிட்ட இருக்கு. அவர்கிட்ட இருந்தது என்ன இருந்துச்சு? ஒரு குடம் எண்ணெய் இருந்துச்சு. ஒருபடி எண்ணெயை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. எண்ணெய் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கடன் பெரிதாக இருக்கிறது, வீட்டில் இருக்கிறது என்னதான், ஒருபடி எண்ணெய். இன்னைக்கு உன் பிரச்சனை பெருசாக இருக்குது, உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது, சின்னதாக இருக்கிறது. ஆனால் அவர் சொல்கிறது, கடுகளவு விசுவாசத்தை என்கிட்ட கொண்டு வா. கடுகளவு விசுவாசம் வாழ்க்கையில் இருந்தால் போதும். அதை அவள் அந்த பெண்மணி எலிசாட்ட போய் சொல்றா, என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில எல்லாமே என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. என் குமார் 2 பேரும் தூக்கிட்டு போயிடுவாங்க, கடன் பிரச்சனை தலையை நெருக்கிருச்சு, என்ன பண்ணுவது என்று தெரியவில்லை. ஆனா என்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியான் வீட்டில், என் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. அவள்கிட்டையாவது ஒரு அடை ஒரு அப்பம் இருந்துச்சு, ஏன்ட்ட அந்த அடையும் இல்லை, அப்பமும் இல்லை, ட்ரெஸ்ஸும் இல்லை, செருப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. வீட்டில் ஒரு குடத்தில் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி வச்சிருக்கிற மாதிரி ஒரு குடத்தில். அந்த வீட்டில் தண்ணியும் இல்லை, என்னதான் இருந்திருக்கு, ஒரு குடத்தில். ஆனால் என்னை சுற்றி கடன் எப்படி இருக்குது, நெருக்கி இருக்குது. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எலிசாட்ட வந்து கேட்குறா, ஊழியக்கார்ட்ட வந்து கேட்குறா, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர என்கிட்ட எதுவுமே நீ ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஒரு குடத்தை என்கிட்ட கொண்டு வா.
அந்த ஒரு குடத்தை தேவனுடைய சமூகத்தில் வை, அந்த ஒரு இடத்தை தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 குமாரர்களுக்கும் ஒருவேளை வேற ஏதாவது காரியங்களை வைத்திருக்கலாம். அவ சொல்றா, எதுவுமே என்கிட்ட இல்லை, உம்மை நம்பி வந்துட்டேன். யாரை நம்பி வந்துட்டேன்? எலிசாவை நம்பி வந்துட்டேன். எலிசாவை நம்பி வந்தா யாரை நம்பி வந்த மாதிரி? கர்த்தரை நம்பி வந்த மாதிரி. அன்னைக்கு இருந்த ஊழியக்காரர்கள் எலிசா பெரியவராக இருந்த அப்படினால் எலிசாவை தேடி வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு பெரியவராக இருக்கிறது இயேசு கிறிஸ்து. அவரை தேடி போகும்போது எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ எலிசா சொல்றாரு, உன் வயலாண்டு வீட்டில் இருக்க எல்லாத்திட்டையும் என்ன வாங்கிட்டு வா, உன் வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வா, எடுத்துட்டு வா. பாத்திரத்தை எடுத்து உன் குடத்தில் இருக்கிற எண்ணெய் என்ன பண்ணு, வார்க்க ஆரம்பி. வீட்டை என்ன பண்ணிக்கணும்? பூட்டிக்கோள். உன் நிறைய வீட்டை என்ன பண்ணிக்கோ? பூட்டிக்கோ. உன் ஜெபாரை என்ன பண்ணிக்கோ? பூட்டிக்கோ. உன் பிரச்சனையை என்கிட்ட என்ன பண்ணுவா? கொண்டுட்டு வந்து உன் சுற்றி இருக்க அயலான வீட்டில் எல்லாத்தையும், அயலான வீட்டுக்கு போ, சுற்றி இருக்க எல்லா வீட்டுக்கும் போய் குடத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வா, பாத்திரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு வா, வாங்கிட்டு வந்து கதவை என்ன பண்ணிக்கணும்? ஃபஸ்ட்டு தன் குமாரல் உள்ள விட்டு என்ன பண்ணிக்கணுமா? கதவை பூட்டிட்டு வார்க்க ஆரம்பிக்கிறா. கர்த்தர் சொன்னபடி செய்தபடினால் கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ குடத்துல வார்க்கிறா, பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்தது, தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு, இன்னும் அயலான வீட்டில் போய் பாத்திரம் இருக்குதா பாரு என்று சொல்றா. பாத்திரம் எதுவுமே என்ன இல்லை. உடனே ஊழியக்காரன்ட்ட ஓடி வர்றா. ஓடி வந்து இப்படி நடந்த அற்புதங்களை சொன்ன உடனே ஊழியக்காரன் சொல்றாரு, எலிசா சொல்றாரு, என்ன சொல்றாரு? உன்னுடைய கடன் எல்லாவற்றையும் இதை வித்து என்ன பண்ணிக்கொள், கடனை தீர்த்துக்கொள். அதற்கு மேலாக இருந்ததானா நீயும் குமாரரும் என்ன பண்ணிக்கொள்ளுங்க, அதை வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ கடன் எல்லாம் தீர்ற அளவுக்கு பாத்திரத்துல எண்ணெய் குறையவே இல்லை. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? உன் பிரச்சனை முடிஞ்சாலும் உன் பாத்திரத்துல எண்ணெய் குறையாது. உன் பிரச்சனையே முடிஞ்சாலும் அவர் அபிஷேகம் பண்ணினா உன் பாத்திரம் ஒரு நாளும் குறையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பாத்திரம் சேகரிச்சார் எழுதவில்லை, எவ்வளவு கடன் வைத்திருந்தார் என்று எழுதவில்லை. ஆனால் அவளுடைய கடன் எல்லாம் தீர்ந்தும் அதற்கப்புறம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு, இல்லை அதற்கப்புறம் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிற அளவுக்கு, இல்லை அதற்கப்புறம் அநேகருக்கு இலவசமாக கொடுக்குற அளவுக்கு அவருடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தாள். என்ன கீழ்ப்படிந்தா? நீ இருக்கிற எல்லா வீட்லையும் இருக்கிற என்ன பண்ணிடு, அயலான வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை வாங்கி கதவை என்ன பண்ணிக்கொள், பூட்டிட்டு உட்காந்து நீயும் உன் குமாரரும் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று எலியா சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவளாக போய் பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்தா எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கடன் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் சொல்லுங்கள். கடன் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, எனக்கு இருக்கிறத ஒரே ஒரு குடம் தான், எனக்கு இருக்கிறது இதே ஒன்று தான், இதை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். என் விசுவாசத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன், என் முழங்கால உங்ககிட்ட கொடுக்குறேன், என் ஜெப வாழ்க்கையை உங்ககிட்ட கொடுக்குறேன், என்னுடைய கண்ணீரை உங்ககிட்ட கொடுக்குறேன். என் புலம்பலை கொண்டு போய் மனுஷர்கள்ட்ட கொண்டு போல, என் கண்ணீரை என் தேவாதி தேவன்கிட்ட கொண்டு வரேன். என் கண்ணீரிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொட்டு தண்ணீரையும் லட்சங்களாக கோடிகளாக மாற்றி என்னை கடனிலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதோமா? நீங்க விடுகிற ஒவ்வொரு கண்ணீர் அவர் தரையில போவதில்லை. நீங்க ஒடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் கணக்கு வைக்கிறவராக இருக்கிறாரு. அதை கணக்கு வைத்து உன் வாழ்க்கையை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொன்னதை நிறைவேற்றினாரா? எலிசா சொன்னதை கர்த்தர் என்ன பண்ணினாரு? நிறைவேற்றினாரு. கடனும் அடைக்கப்பட்டது, அவருடைய குடும்பமும் கர்த்தர் என்ன பண்ணினார்? ஆசீர்வதித்தார். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய
ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பேதுரு சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கும் போது ஏரோது ராஜா என்ன பண்றாரு? பேதுருவை பிடிச்சிட்டு வராரு. அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. 2ஆம் வசனம், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஆல்ரெடி ஒருத்தனை ஊழியம் செய்த என்ன பண்ணிட்டாங்க? கொலை செஞ்சுட்டாங்க. அடுத்து பேதுருவை கொலை செய்யும்படியாக பேதுருவை சிறைச்சாலைக்கு கொண்டு வர்றாங்க. எங்க கொண்டு வர்றாங்க? சிறைச்சாலைக்கு கொண்டு வர்றாங்க. ஆனா அந்த நாள்ல சிறைச்சாலை கொண்டு வரும்போது ஏரோது நாட்கள், ராஜா நாட்கள் என்ன நடந்தது? அப்ப பண்டிகை நடந்து கொண்டிருந்தது. என்ன பண்டிகை? அப்ப பண்டிகை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அப்ப பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தபடினால பேதுருவை போய் 4 வகுப்புகளாக ஒரு அறையில் என்ன பண்ணிட்டாங்க? வச்சுட்டாங்க. அப்போ ஒரு வகுப்புக்கு 4 போர் சேவகர்னா 4 வகுப்புனா எத்தனாச்சு சொல்லுங்க? நாங்க 16 பேரை எதுக்கு வச்சிருக்காங்க? காவலுக்கு வச்சிருக்கிறாங்க. காவலுக்கு வச்சிருந்தது அடுத்த நாள் அவனை கொலை செய்ய வேண்டும். ஏன்னா அப்ப பண்டிகையெல்லாம், புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிகிறனால அவனை வெளியே கொண்டு வருவதற்கு முதல் நாள் இரவு, பேதுருவை கொல்லுவதற்கு முதல் நாள் இரவு. காலை ஆயிட்டா என்ன ஆயிடுவாங்க? பேதுருவை கொலை பண்ணிடுவாங்க. அதற்கு முந்தின நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? 16 பேரை காவலுக்கு வச்சிருக்காங்க. யாருக்கு காவலுக்கு? பேதுருக்கு காவல். ஆனா பேதுரு என்ன பண்ணினாரு? 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி, காலையில் என்ன நடக்க போகிறது? மரண தண்டனை. காலையில் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்க போற பேதுரு இரவு என்ன பண்ணி கொண்டிருக்கிறாரா? 2 கையில சங்கிலியை கட்டிட்டாங்களாம், காலை 2 கட்டிட்டாங்களாம். பக்கத்துல 2 பேர்த்த என்ன பண்ணிட்டாங்க? நிப்பாட்டிட்டாங்க. 2 பேர் யாரு? ஸ்போர்ட்ஸ் சேவகர் 2 பேர்த்த பக்கத்துல, இந்த பக்கம் ஒருவனும் இந்த பக்கம் ஒருவனும் நிப்பாட்டி இருக்கிறாங்க. கையை கட்டிட்டாங்க. நம்ம பேதுரு என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாரு? சொல்லுங்க. ஏங்க அவர் கலிலேல ஜெபம் பண்ணும் போதே தூங்குனவர், இங்க கையை கட்டினா தூங்காம இருப்பாரா? அவருக்கு தெரியுங்க, இயேசு என்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறாரு, என்ன நடந்தாலும் சரி அவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்லி. யாருக்கு தூக்கம் வரும்னா, அதிக ஜபத்தில் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருந்தா இந்த பிரச்சனை வரும்போது எதை பற்றி யோசிக்காம தூக்கம் வரும். ஆலயத்தில் தூங்கணும்னா அது வேற மாதிரி தூக்கங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஆலயத்தில் ஏதாவது நித்திரையா தூங்குறாங்கன்னா பாருங்க, அது வேற தூக்கம். ஆனால் பிரச்சனை உனக்கு இருந்துச்சுன்னா உனக்கு பயம் இருக்காது. ஏன்னா அவர் உங்களை என்ன பண்ணுவார்? நடத்துவார். இங்கே கை இருக்க கட்டிட்டாங்க. நம்ம கையை கொஞ்சம் இருக்க பிடிச்ச ரத்த ஓட்டம் என்ன இருக்காது? இருக்காது, வலி வரும். ஆனால் பேதுருக்கு எப்படி வந்துச்சான்? அயர்ந்த நித்திரை. எனக்கு நாளைக்காக கவலை இல்லை, நாளைக்காக பிரச்சனை இல்லை, இப்போ வரைக்கும் தேவனுடைய ஊழியத்தை செய்தன்ல, இது எனக்கு போதும் என்று அவன் அயர்ந்த நித்திரையாக இருந்தான். அவனுக்கு எத்தனை பேர் காவல் வச்சுருந்தாங்களாம்? 16 பேர் காவல் வச்சிருக்கிறாங்க. காலையில் வந்தோடனே என்னதான்? கொல்லும்படியாக நாட்கள் ரெடி பண்ணியாச்சு. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிஞ்சிருச்சு. காலை வந்தால் பேதுருக்கு கடைசி நாள். இரவு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சொல்லுங்க. யாருக்காவது தூக்கம் வருமா? சொல்லுங்க, யாருக்காவது தூக்கம் வருமா? அபிஷேகம் பற்றிருந்தோம்னா நம்ம நாளைக்கான பிரச்சனை நோக்கி பார்க்கவே மாட்டோம். ஹல்லேலூயா. பேதுருக்கு தெரியும், நாளைக்கு செத்தா பரலோகம், இன்னைக்கு செத்தா எங்க நாள் என்ன பண்ணுவார்? பரலோகத்தை எடுத்துக்கொள்வார். நான் இயேசு கூட நடந்திருக்கேன், இயேசு கூட வாழ்ந்திருக்கேன், செத்தா எங்கே போவேன்? இயேசு கூட தான் போவேன். எனக்கு இந்த உலகத்தை பார்த்து கவலை வேண்டாம், உலகத்தை பார்த்து பயம் வேண்டாம், மரணத்தை நினைச்சு பயம் இல்லாமல் இருந்தவன் பேதுரு. இந்த பேதுரு தான் என்ன பண்ணாரு? மரணத்தை பார்த்து பயந்து இயேசுவை தெரியாது என்று என்ன பண்ணார? 3 முறை மறுதளித்தவர். இயேசுவோட கூட இந்த சீசனா அப்படின்னு கேட்கும்போது இல்லவே இல்லை, அவனை நான் ஏன்? அப்ப எதுக்கு பயம் இருந்துச்சு? மரணத்துக்கு பயம் இருந்துச்சு. அப்போ இயேசு கூட இருந்துன்னு சொன்னா நம்மள என்ன பண்ணிடுவாங்க? சிலுவையில் அரைஞ்சிருவாங்கன்னு பயம் இருந்துச்சு. அப்போ அவனால் என்ன பண்ண முடியல? சொல்ல
முடியவில்லை. அப்பொழுது இயேசு என் தேவன் என்று சொல்லல, என்ன பண்ணாரு? அவர் எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான். அவர் எனக்கு தெரியாது என்று மறுதளித்தான். இயேசு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும்போது பேதுரு கைவிட்டாரு. பேதுரு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும்போது இயேசு கை கொடுத்து தூக்குகிறவராக இருக்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தாங்க இயேசு. இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஏதுவாக தூக்கிட்டு போறாங்க. அவர் எனக்கு தெரியாது என்று ஒதுங்கி போனா, ஆனா இவன் மரண காலில் மரணம் வரப்போது இப்ப தூங்கி கொண்டு இருக்கிறான். அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க, என்ன நடக்குது? அப்பொழுது 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அங்கே வந்து இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கேன் பேதுரு, 2 கையில கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா அங்க யார் வந்து நிக்கிறா? தூதன் வந்து நிக்கிறான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. சங்கிலிகள் கையில் விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. அப்போ இவன் வெளியே நடந்து போய் கர்த்தர் தான் அவனை வெளியே கொண்டு வந்தாருன்னு அவனுக்கு தெரிந்த வரைக்கும் இவன் எப்படிதான் இருந்தான்? நித்திரையாக தான் இருந்திருக்கிறான். அவனுக்கு எல்லாமே எப்படி தெரிஞ்சான்? தரிசனமா தெரிஞ்சான். கட்ட அவுத்துட்டது தரிசனமா தெரிஞ்சான். எல்லா 16 காவலையும் வெளியே கொண்டு போனது தரிசனமா தெரிஞ்சான். அவனுக்கு முன்பதாக கதவுகள் திறக்கப்பட்டது எப்படி தெரிஞ்சான்? தரிசனமா. இப்ப பக்கத்துல சொல்லுங்க, பிரச்சனைனா உங்களுக்கு அது கனவு மாதிரி இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அப்பதான் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்த ஒருவேளை இயேசுவை மறுதலிக்கும் போது இருந்த பயம் இப்ப இருந்திருந்தா பேதுரு என்ன பண்ணியிருக்க மாட்டான்? கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டான். ஆனா இயேசுவை உண்மையா ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தை பிடித்திருந்தபடினால எது நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர் என்னை நடத்துவா, அவர் என்னை தாங்குவார்ங்கிற விசுவாசம் எப்பொழுது பேதுருக்கு வந்துச்சோ எதை பத்தியும் கவலைப்படல. என்ன பண்ணி கொண்டு இருந்தான்? தூங்கி கொண்டு. பழைய ஏற்பாட்டில் பார்த்தா தூதர்களை கொண்டு கர்த்தர் போஷித்தார் என்று பார்த்தோம். ஆகார இங்க தூதனை கொண்டு கர்த்தர் யாரை வெளியே கொண்டு வந்தார்? பேதுருவை. ஆனா அற்புதம் நடந்தது யாருக்கு தெரியல? பேதுருக்கு. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு அற்புதம் நடக்குது உனக்கு தெரியாதுங்க, ஆனா அற்புதத்தை அவர் செய்து கொண்டே இருப்பாரு. உனக்காக அவர் பரிந்து பேசுறது உனக்கு தெரியாதுங்க, உனக்கு ஒரு கனவு போல இருக்கும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருவார். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு தாங்க உங்கள்கிட்ட பேசுவார். அவர் எல்லாவற்றையும் முன்னாடியே கிரியேட் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவார்? பேசுவார். ஆனால் நம்ம தான் விசுவாசத்தை என்ன பண்ணோம்? நீங்கள் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு தூக்கி கொல்ல போகிறாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தூங்குவீங்களா? நாளைக்கு ஒரு 1 லட்ச ரூபா கடன் கட்டணும், நீங்கள் நைட்டு தூங்குவீங்களா? காலைல 5 மணிக்கு நான் வந்து கதவு தட்டுவாங்க, நைட்டு தூக்கம் வருமா? தூங்கணுங்க. பக்கத்தை சொல்லுங்கள், அதுதான் விசுவாசம். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தை விட உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துட போகுது. சொல்லுங்க, மரணத்தை விட உங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துட போகுது. மரணத்தவே சாதாரணமாக பார்த்து தூங்கினவன் பேதுரு, அவனை காட்டிலும் நம்ம விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை மேன்மை உள்ளவர்களாக வைத்திருக்கிறாரு. அவனுக்கு காட்டிலும் நம்மளை கர்த்தர் விசேஷமானவர்களாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு கூட ரபின்னு தான் சொன்னார். நீங்கள் என்னன்னா அவர் அப்பான்னு கூப்பிட்டுருக்கோம். இது எவ்வளோ கிருபை. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் ஐயரே ரபி சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்ல முடிச்சு. ஆனால் நீங்கள் நான் எப்படி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்? பா நீ வாப்பா போப்பா, அது செய்யப்பா இது செய்யப்பா, இந்த பிரச்சனைப்பா அந்த இப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம். நண்பனை போல் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? அப்போ அவங்க மேலானவர்கள் நம்ம மேலானவர்களா? பக்கத்தில் சொல்லுங்க, நீங்கள் மேலானவர்கள். அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்காரு. பேதுருக்காக ரத்தம் சிந்திருக்காரு. ஆனால் பேதுரு அப்பான்னு என்ன நம்மள சொல்லுங்க, அப்பான்னு எங்க சொல்லியிருக்கிறாரா?
ஆனா அப்பா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுமா? அப்ப அவனை காட்டிலும் நம்ம மேலானவர்கள். அப்போ ஒரு தேவதூதன் சிறைச்சாலையில வந்து பேதுருவை தூக்க முடியும்னா, இன்னைக்கு நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கா அவர் இறங்கி வந்து உன்னை தூக்கி உன்னை அவர் நிறுத்துகிறவரா இருக்கிறாரு. ஆனா அந்த விசுவாசத்தை ஒரு நாள் கைவிடாதபடி கடுகளவு விசுவாசம் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறவரா இருக்கிறாரு. இதே பேதுரு ஒரு நாள் இரவு வேளையில மீன் பிடிக்க போயிருக்கான். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டான். இரவு முழுவதும் வலை வீசினா ஒன்றும் அகப்படவில்லை. காலையில இயேசு கிறிஸ்து வருகிறாரு. வலை பக்கமா வலைய போடுன்னு சொல்றாரு. அப்பொழுது அவனுக்கு தெரியவில்லை இயேசுதான் வந்து இந்த காரியத்தை சொல்றாரு என்று பேதுரு அறியாதிருந்தான். ஆனா வலை பக்கமா வலைய வீசும் போது மீன்கள் நிறைய தென்படுறதை பார்த்து இன்னொரு சீசன் சொல்றாரு, இதுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, கர்த்தர் வந்துட்டாருன்னு சொல்லும் போது பேதுரு என்ன பண்ணான்? அப்படியே கடல்ல என்ன பண்ணிட்டான்? குதிச்சுட்டான். அப்ப இயேசு ஒன்றும் நடந்ததே பேதுருக்கு தெரியல. அவர் தான் படகுல உட்கார்ந்துருக்காருன்னு தெரியல. ஆனாலும் பேதுருடைய பிரயாசத்தை அவர் நிறைவேற்றினாரு. நீ பழைய ஏற்பாட்டுப்படி பார்த்தாலும் நீங்கள் முறுமுறுத்தாலும் சரி, முறுமுறுக்காட்டியும் சரி, நீ கர்த்தர் மேலே ஒரே ஒரு விசுவாசத்தை வச்சிருந்தேன்னா அவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக உன் கூட வந்து உனக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கெட்டகுமாரன் தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் வாங்கிட்டு போய் செலவழித்ததுக்கு அப்புறம் திரும்ப என்ன பண்ணான்? தன்னுடைய அப்பாட்ட வந்தா 3 வேளை சாப்பாடாவது கிடைக்கும், ஒரு வேலைக்காரனா வர வேண்டும் என்று வந்தான். ஆனால் என் அப்பா வேலைக்காரனா பார்க்கல, அவனுக்காக எல்லாத்தையும் திரும்ப ஆயத்தம் பண்ணினாரு. அவனுக்காக ஒரு விருந்து வச்சாரு. அவர் பாவி என்று பார்க்கவே இல்லை. நீ எத்தனை தடவை விழுந்து போனாலும், எத்தனை இடத்துல போராட்டத்தில் போனாலும் அவர் உனக்கு ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணி கொண்டே இருப்பாரு. பக்கத்தில் இருக்கிற அண்ணன் பார்த்து சொல்றான், நான் இங்கேயே இருக்கேன், அவன் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போனான். அவர் சொல்ற, அவன் மரித்தான், இப்போ அவன் உயிரோடு எழும்பி இருக்கிறான். அவன் பின்னாடி போனான், திரும்ப என்னை தேடி வந்திருக்கிறான், நான் அவனுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைப்பேன் என்று சொல்லி எல்லாத்திற்கும் முதல் தரமான ஆடையில ஆயத்தம் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் முதல் தரமாக ரெடி பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்ப பக்கத்தில் சொல்லுங்க, அவர் எனக்காக யாவையும் செய்வார். ஆகாருக்கு செய்தவர், ஒரு வேலைக்காரியா இருக்கிற ஆகாருக்கு செய்தவர், இரத்தத்தை சிந்த எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறாரு. இரத்தத்தை சிந்தப்படாத ஒரு சாரி பார்த்து வீட்டுக்கு செய்தவர் எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறாரு. கீழ்ப்படியாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தவர் அவரோட சமூகத்தில் கீழ்ப்படிந்த எனக்கு செய்ய வல்லவரா. அப்பான்னு கூப்பிட முடியாத பேதுருக்கு செய்தவர் அப்பான்னு கூப்பிட எனக்கு செய்ய, பக்கத்தில் சொல்ல, என்கிட்ட சொல்லாதீங்க, பக்கத்தில் சொல்லுங்க, எனக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறாரு. எனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும், அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் எல்லாம் அப்படி எழுப்பி நின்று கொண்டு இந்த நல்ல வேலையில் அவர் உங்களுக்காக இந்த மாசம் யாவையும் செய்ய வல்லவர், செய்து முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க அதை பெற்றுக்கொள்வீங்க. யார் யார் இன்னைக்கு விசுவாசிக்க போறீங்களோ எல்லாரும் பெற்றுக்கொள்ள போறீங்க. அவர் எனக்கு அற்புதம் செய்கிறவர், அவருக்கு முன்னாடி நடந்து போகிறவர், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறவர். ரீபாலராபா ஷபாலராபு ஏசுவி நமது பார்க்கிறவங்க, இதை கேட்டவங்க எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. அற்புதங்களை செய்யுங்க. பிள்ளைகளுக்கு யாவையும் நீ செய்து முடிங்க ராஜா. எல்லா துதிகனமையும் செலுத்துகிறோம் இயேசுவின் நமது நல்ல பிதாவே, ஆமென்.